இந்த தடவை வாக்களிக்கும் போது சிவகார்த்திகேயனும் அஜித்தும் மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவகார்த்திகேயன் சென்னை வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஒன்றுக்கு ஓட்டு போட போயிருக்காரு. வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லாத நிலையிலும் அவரை ஓட்டு போட அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்படி ஓட்டு போட அனுமதித்த அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சொல்லியிருக்கிறாங்க. வாக்காளர் பட்டியலில் சாதாரண மக்களினுடைய பெயர் இல்லை அப்படின்னா வாக்களிக்க முடியாத சூழல்ல சிவகார்த்திகேயனை மட்டும் எப்படி அனுமதிச்சாங்க? நடிகர் அப்படின்னா அதுக்கு மட்டும் பெரிய ஒஸ்தியா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் நிறைய பேரு கேள்விகளை கிளப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தடவை அஜித் அவர்கள் வரிசையில நிக்காம ஓட்டு போட போயிருக்காங்க. அதுக்கும் மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கு. தேர்தல் நாள் அன்னைக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, விஜய் சேதுபதி இப்படி நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அஜித்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் சர்ச்சை எழுந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் எப்போவுமே பக்கபலமாக இருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கும் சரி, அஜித்துக்கும் சரி. சிவகார்த்திகேயன் மீது குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு ரசிகர்கள். அஜித் வரிசையில் நிற்காததுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவருடைய பெருந்தன்மையை பார்க்கணும். எப்பவுமே வரிசையில் நின்று போடக்கூடியவர் இந்த தடவை வரிசையில் நிற்கலைன்னா முக்கியமான காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் சொல்கிறாங்க. இந்த சர்ச்சைகளை நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க? நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபோநெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.